இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக எங்கே போயிருந்தோம் தம்பி ஒருத்தனோடைய பொண்ணுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தாங்க போயிருந்தோம். உள்ளே போன உடனே ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஹாயை சொல்லிக்கிட்டு மேலே நின்று பார்த்தா செம்ம க்ரௌடு. இந்த கேப்பில் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, அந்த கேப்பில் சைரால் வச்சுக்கும் ஃபோட்டோ எடுத்துலான்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஃபைனலாக கொஞ்சம் க்ரௌடு கம்மியான ஸ்டேஜில் போய் நீட்டாக பர்த்டே விஷயம் சொல்லிக்கிட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு நண்பா கொஞ்சம் சைராக வச்சுக்க நம்ம கேக்கு சாப்பிட மாட்டேன் கீழே போய் கேக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த கேப்பில் அங்கே இருந்த கேக்கு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக போச்சு. ஓகே, இனி வந்து ஒருத்தர் தான் சாப்பிட போகலான்னு நினச்சாக்கி வேணா குழந்தைங்களை வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நண்பனோட ஒய்ஃபையும் என்னோட ஒய்ஃபையும் சாப்பிட வச்சுலான்னு சாப்பிடுவோம்னா அவங்க பயங்கரமாக சாப்பிட்றாங்க. ஸோ அந்த கேப்பில் நண்பா நீ பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு நான் அந்த கேப்பில் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டான்னு சொல்லிட்டு வெளியில் அழகாக குழந்தைய தூக்கிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போனோம். போயிட்டு வர கேப்லேயே பார்த்தீங்கன்னா நண்பன் பஞ்சு மிட்டாய் வாங்கி ஒத்தைக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஓகே நண்பா அவங்க சாப்பிட்டாச்சுன்னா நம்மளும் போய் சாப்பிட்டோன்னு போய் சாப்பிட்டா செம்மையாக பிரியாணி வச்சு செம்ம கேட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வந்தால் என் ஒய்ஃப் சொன்னாங்க நம்ம ஒரு செல்ஃபி கூட எடுக்கலான்னு சொன்னாங்க. ஓகே மக்களே செல்ஃபி தானே எடுத்துகிட்டு திரும்பினா இந்த ரெண்டு குழந்தைங்களும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு வருதுங்க.